ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, இந்த கோர்ஸ்ல எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க படிப்பீங்க, இந்த கோர்ஸோட ஸ்கோப் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், இந்த கோர்ஸ் படிச்சா எந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களை ஹையர் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல சொல்றேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன? ஹெல்த் கேர் செக்டார்ஸ்ல இருக்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்றது, சர்வீஸ் பண்றது, மெயின்டைன் பண்றது, அதே போல மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நியூ எக்யூப்மெண்ட்டை மேக் பண்றது, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்றது, இதை பத்தி தான் படிக்கிறதாங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 years பேக்ல பாத்தீங்க அப்படின்னா காது கேட்காத பர்சன்ஸ் எல்லாருமே இப்ப நம்ம யூஸ் பண்ற இயர்போன்ஸ் மாதிரி ஒரு மிஷினை கழுத்துல மாட்டிருப்பாங்க. அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பேசுற வைப்ரேஷன் ஆகி அவங்களுக்கு கேட்க வைக்கும். அதே போலதான் இப்ப வந்து ஏர்பாட்ஸ் மாதிரி மைக்ரோ சைஸ்ல அந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்ன மாதிரி கழுத்துல மாட்டிக்கணும் நீடு இல்ல, இப்ப காதுல மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அவங்களுக்கு ஈஸியா நம்ம பேசுற வைப்ரேஷன் ஆகி அவங்களால கேட்க முடியும். அந்த மாதிரி தான் ஒரு மெஷினை ஒரு பேஷண்ட்டுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இல்லாம ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா டிசைன் பண்றது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியர். ஒரு ஹெல்த் கேர் செக்டார் இருக்கு அப்படின்னா அங்க இருக்க டாக்டர்ஸ்க்கோ, அங்க இருக்க பிசிஷியன்ஸ்க்கோ, அங்க இருக்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, மெயின்டைன் பண்றது, ஏதாச்சும் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து எப்படி வந்து ஒரு மிஷினை டெவலப் பண்றது அப்படிங்கறத, அங்க இருக்கவங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை எப்படி பேஷண்ட் கனெக்ட் பண்றது, அந்த எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அதை ஆக்சஸ் பண்ண மட்டும் தான் தெரியும். அதை சர்வீஸ் பண்ணவோ அதை ரெடி பண்ணவோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அங்க ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை ஹையர் பண்ணுவாங்க. அவங்க தான் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா டிசைன் இன்ஜினியர். டிசைன் இன்ஜினியர்னா என்ன அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், எந்த மாதிரி நியூ ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணலாம், அதே போல டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட், தெரபட்டிக் எக்யூப்மெண்ட், லேப் எக்யூப்மெண்ட்லாம் இந்த மாதிரி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பண்றதுதான் டிசைன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சேல்ஸ் இன்ஜினியர். ஒரு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி சேல்ஸ் பண்றது, எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் சேல்ஸ் பண்றது, எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னென்ன நீட் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இவங்க போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு சூப்பரிண்டென்டோ ஆர் பிஎம்இ கிட்டயோ ஆர் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவோ பேசி அந்த மெஷினை சேல்ஸ் பண்றதா சேல்ஸ் இன்ஜினியரோட வேலை. அண்ட் தென் சர்வீஸ் இன்ஜினியர். ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட் டவுன் ஆயிடுச்சு, எமர்ஜென்சியா ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஒர்க் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டை போயிட்டு என்ன ஒர்க் ஆகல, எதனால ஒர்க் ஆகல அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கறதா சர்வீஸ் இன்ஜினியரோட ரோல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் கேலிபிரேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்ல இருக்க எலக்ட்ரிக்கல் சேஃப்டி எல்லாம் கரெக்டா வருதா, இதோட அவுட்புட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இசிஜி மிஷின் இருக்கு அப்படின்னா இதோட வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் எக்யூப்மெண்ட்டை வச்சு செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 5 to 6 பயோமெடிக்கல் இன்ஜினியர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லயுமே கரெக்டா ரன் ஆகுதா, இல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, இன்டர்னல் ஆடிட் எல்லாமே பண்றது, எக்ஸ்டர்னல் ஆடிட்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்றது, இது எல்லாமே அங்க இருக்க பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. அங்க ஒரு எக்யூப்மெண்ட்டை இன்னும் எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லியா யூசர் ஃப்ரெண்ட்லியா மேக் பண்றது, இன்னும் நியூ ஃபீச்சர்ஸ் எப்படி ஆட் பண்றது, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்ணுவாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை எந்த மாதிரி கம்பெனிஸ் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஇ ஹெல்த் கேர், சைமன்ஸ், மெட்ரானிக், ஜைசஸ், பிலிப்ஸ், ஸ்கில்லர், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மினிமம் 4 lakhsல இருந்து மேக்ஸிமம் 12 lakh salary பேக்கேஜோட உங்களை ஹையர் பண்ணுவாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கோப் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோப் இருக்குங்க. ஹெல்த் கேர் செக்டார்ஸ்ல இருக்க ரேடியாலஜி எக்யூப்மெண்ட், ஆப்தல் எக்யூப்மெண்ட், லேப் எக்யூப்மெண்ட் இதெல்லாமே சர்வீஸ் பண்றது, இதெல்லாமே மேக் பண்றது, இதோட ஸ்பெஷலிஸ்டாவும் உங்களால ஆக முடியுங்க. அதே போல யூஜியோட கம்ப்ளீட் பண்ணாம எம்டெக், பிஹெச்டி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அப்ராட்ஸ்ல உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா காலேஜ் நான் எப்படி சூஸ் பண்றது, எந்த மாதிரி காலேஜ் நான் சூஸ் பண்றது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா, நாக் அக்ரிடேஷன் இருக்கா, டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல அஃபோர்டபுள் ஃபீஸ்ல எப்படி அட்மிஷன் வாங்குறது, எஜுகேஷன் லோன் எப்படி அப்ளை பண்றது, இது ரிகார்டிங்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.